ஹாய் ப்ரோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 79வது அவர் நடிச்சு வெளியான படம் தான் தெற்கத்தி கள்ளன். இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார், ராதிகா, மலேசியா வாசுதேவன், ரவிச்சந்திரன், சுலக்ஷனா, குட்டி பத்மினி, சினி ஜெயந்தி, எஸ் சந்திரன், ஜனகராஜன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தெற்கத்தி கள்ளன் இந்த படத்தை வந்து பி கலைமணி வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட மியூசிக்காரன் பாத்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் கங்கை அமரன். இந்த படம் வந்து ஏப்ரல் 22, 1988 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விஜயகாந்த் சார் பத்தி இந்த படத்தை பத்தி ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படங்களுக்கு வந்த காலகட்டங்களில் வந்து 75 முடிஞ்சு 76 எல்லாம் வரும்போது விஜயகாந்த் மேல ஆப்போசிட்டா இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு சரியான படங்கள் கொடுக்க கூடாது, அவர் வந்து வளர்ச்சி பிடிக்காது. சில பேர்னா அது அப்ப அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஆப்போசிட்டா யார் இருந்திருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரு ஒரு உச்ச நட்சத்திரம் தான். அவர் வந்து நம்ம கேப்டன் அவர்களை வந்து இந்த மாதிரி ஹிட் படங்கள்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்கிறது அவருக்கு வைத்தறிச்சல் பொறுக்க முடியல. ஏன்னா நம்மள ஃபீட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நினைச்சாரு. நினைச்சதுக்காக என்னன்னா இவருக்கு வந்து தோல்வி படங்களா கொடுக்கணும், படமே கொடுக்க கூடாது அப்படின்னு கூட நிறைய பேருக்கு கூப்பிட்டு மிரட்டியிருப்பாரு. அந்த காலகட்டங்களில் வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து பெரிதும் கூட நின்று உதவுனது யாருன்னு பாத்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை, இப்ராஹிம் ராவுத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவரு தான் வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணாரு. அது போல அவரும் இணைஞ்சு ரொம்ப டீப்பா ஆனதுக்கு இந்த தெற்கத்தி கள்ளன் படம் வந்து பின்னாடி என்ன சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. இது போல இதுக்கு அடுத்து வந்த பூந்தோட்ட காவல்காரன் அப்படிங்கிற படம் கூட அவரு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ஒரு கூட நின்று உழைச்சிருக்காங்கன்னு பண்ணி எந்த மாற்றமும் கிடையாது. இவரு கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஹீரோயினிகள் எல்லாம் இதுக்கு மேல இருக்கிற படங்கள்ல வந்து வாலண்டியரா வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கதையும் இந்த உழவன் மகன் படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடைச்சது. நம்ம விஜயகாந்த் சார் கடந்து வந்த பாதையில வந்து பூக்கள் மட்டும் கிடையாது, நிறைய முட்களும் கற்களும் கடந்துதான் அவர் வந்திருக்காரு. இவ்வளோ பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் அவர் மேல வந்திருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து கூட இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க யாருன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படையா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ வரல. இருந்தாலும் இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி நம்ம பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓப்பனிங்லயே மலேசியா வாசுதேவனை தான் காட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து செல்லக்கிருக்கன் அப்படிங்கிற பேர்ல வருவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சந்தையில வர்ற பெண்களை எல்லாம் தவறான முறையில் நடந்துக்குவாரு. அவர் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு, நீ இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருப்ப, நீ வந்து என்ன பண்ணு, பட்டணத்துக்கு போயிரு, அப்பாவோட ஆசை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னதுனால குடுமியோட தலைவர் என்ன பண்ணுவாருன்னா பொட்டியை தூக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பிடுவாரு. அவரோட ஆசை என்ன தெரியுமா, ஒரு காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், ஒரு கிணறு, ஒரு பம்பு செட்டு, இல்லைன்னா கையிலேயே தண்ணி இறைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்ற டைலாக் தான் அவரோட ஃபேமஸான டைலாக். இந்த டைலாக் வந்து அப்போதைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பரவச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஹீரோயினி போய் சந்திக்கிறார் சென்னை போன உடனே. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினி வந்து திமிர் பிடிச்ச ஒரு ஹீரோயினி. அது வேற யாரும் இல்ல, நம்ம நவரச நாயகி ராதிகா தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான பணத்திமிரு. ரோட்ல பணத்தை வீசிட்டு அதெல்லாம் மக்கள் எடுத்த உடனே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மக்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட அந்த பணத்தெல்லாம் வாங்கிக்குவாங்க. இதுதான் அவங்களோட இது. விஜயகாந்த் சார் வரும்போது அந்த பணத்தை கீழே போட்டிருப்பாங்க. அது விஜயகாந்த் சார் எடுத்து பார்த்துட்டு ஒரு டிஃபரெண்டான ஒரு முடிவு எடுப்பாரு. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரே வச்சுக்காம அதை கொண்டு ஒரு கோயில் உண்டியில போட்டு விட்டுருவாரு. இப்போ வந்து அந்த ஆத்திரம் தாங்க முடியாம அந்த அம்மா விஜயகாந்த் சார் மேல கோபமாயி ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து மாட்டி விட்டு வர அவரு ஜெயில பிடிச்சி போட, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்து கதாசிரியர் வேணும்னு கேட்க ஜெயிலுக்குள்ள இருக்கிற வேற கதாசிரியர் கூட்டு வரதுக்கு ஜனகராஜ் வந்து விஜயகாந்த் சார் கொண்டு போய் எஸ் சந்திரன் டைரக்டர்கிட்ட கொடுக்க, அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மெத்தையில இருந்து மாடியில இருந்து விழுந்து பயங்கரமான ஒரு ஜிம்னாஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம ஆளு. அதனால வந்து சினிமாவோட டியூப்பா சேர அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ராதிகா அவங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி ஊதாரித்தனமா பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தங்கச்சி ரவிச்சந்திரன் தெரிஞ்சுக்க, சுலக்ஷனா வந்து இனிமேல் வந்து நீ காலையில நேரத்தில் எழுந்திரிக்கணும், உனக்கு கரெக்டான செலவு தான் செய்யணும், நேரத்தில் இருந்துச்சு நான் டீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் எல்லாம் போட, என் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி ராதிகா கேட்க, அதுக்கு வந்து ரவிச்சந்திரன் வந்து உனக்கு கல்யாணமானதான் சொத்து வரும் அப்படின்னு சொல்ல, உடனே வக்கீலுக்கு போன் பண்ணி கேட்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணாதான் சொத்து வரும்னு சொல்ல, விஜயகாந்த் சார் டூப்பா தான் நடிச்சிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் புருஷனா நடிக்கட்டும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆபீஸ் பண்ணியிருந்தாதான் சாட்சியோட இருந்தா கல்யாணம் ஏத்துக்கப்படும் சொல்ல, இவங்க என்ன பண்றாங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் விஜயகாந்த் சாரும் ராதிகாவும்
கல்யாணம் பண்ணிக்க அவரோட தேவையெல்லாம் ஒரு காணி நிலம், ஒரு கரும்பு தோட்டம், அதுக்குள்ள ஒரு கிணறு, அதுக்குள்ள ஒரு பம்பு செட்டு, முடிஞ்சா பம்பு செட்டுக்கு இல்லைன்னா கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சொல்ல, அது நான் ஈஸியா வாங்கி தந்துடுறேன், நீ எனக்கு வந்து புருஷனா நடின்னு சொல்ல, ஒரு 6 மாசம் மட்டும் சொல்ல இவர் போய் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ராதிகாவோட அண்ணனும் அண்ணியும், அதாவது ரவிச்சந்திரனும் சுலட்சனாவும் விஜயகாந்த் சார் கிட்ட கேட்டுக்கிட்டதுனால விஜயகாந்த் சார் இவளை எப்படியாவது நம்ம திருத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் எடுப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் கோவிச்சுட்டு ஊருக்கு போயிடுவாரு. போன உடனே ராதிகா வந்து எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்க, உன்னோட புருஷனோட கையெழுத்து இல்லாம நான் சொத்தை பிரிச்சு தர முடியாதுன்னு சொல்லி வக்கீல் சொல்ல, இவங்க என்ன பண்ணாங்க, புறப்பட்டு கிராமத்துக்கு போக அங்க நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் அவன் கையெழுத்து வாங்கினாலும் இல்ல, பிரிஞ்சாங்களா இல்லையா, அவங்க பணத்தை சுதாரித்தனமா செலவு பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய செகண்டா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி கூட. முதலாவது நான் சொல்லிடுறேன், விஜயகாந்த் சாருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த படம் முழுக்க தீனி போட்டு நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எல்லாம் குடுமியோட வருவாரு. குடுமியோட வரும்போது வேற லெவல்ல இருக்கும். அவர் பார்த்தாவே அந்த காலத்து மனுஷன் மாதிரி வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிட்டிக்கு வந்த உடனே அவர் வந்து அந்த டூப்போ மாறினதுக்கு அப்புறம் ஹீரோவா நடிக்க மாட்டேன், நான் டூப்பா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நிக்கிற இடமும் சரி. அப்புறம் வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பண்ணக்கூடிய ட்ராஜடி, அந்த சில சீன்கள் இருக்கும், அந்த குறிப்பிட்ட அந்த விஷயங்களை சொல்லுவாரு. இந்த மாதிரிதான் நான் கள்ளன் ஏன் பேர் வந்துச்சு எனக்கு, அதாவது கள்ளர் வந்து ஆத்துல இறங்கும் போது நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டா கள்ளழகர்னு வைக்கிறேன்னு நினைச்சாங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடியே பிறந்தனால எங்க அப்பா வந்து அழகரை முழுங்கிட்டு கள்ளரை துப்பிட்டாரு, அதனால என் பேரு கள்ளன் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலே அது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த சீனுக்கு அந்த ஒரு சொல்றதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா தெற்கத்தி கள்ளனுங்கும் போது அது ஒரு கம்யூனிட்டி குறிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அப்படி இல்லை, இது இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாரு கலைமணி. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ராதிகா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பண்ற திமிர்த்தனத்தை பார்த்து கோவம் வந்தால் கூட, செகண்ட் ஆஃப் ஆல் அவங்க பண்ற காமெடி வேற லெவல், பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க இந்த படத்துல. காமெடி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிக்காதவங்க கூட சிரிப்பு வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அந்த குறிப்பா அந்த பொங்கல் வைக்கிற இடமும் சரி, அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து அங்க பிரதர்சனம் பண்ணுவாங்க கோயில் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கும். அது போல அவங்க பண்றக்கூடிய எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் இந்த படத்துல செகண்ட் ஆஃப்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மலேசியா வாசுதேவன் செல்லக்கிற்கு நான் வந்து விஜயகாந்த் சார் அடி வாங்கிட்டு போவாரு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல அவர் தான் இந்த படத்துல வில்லன். பிராக்டிகலா பொதுவா ஒரு வில்லன் கிடையாது, சப்போர்ட்டிங் வில்லனா தான் மலேசியா வாசுதேவனை பயன்படுத்தியிருப்பாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரவிச்சந்திரன் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவருடைய கேரக்டர் கேமியோ தான். அது போல சுலக்ஷனா கேரக்டரும் கேமியோ தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனகராஜ் அவருடைய காமெடி ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினி ஜெயந்தி, குறிப்பா வெண்ணிலடை மூர்த்தி உசலமணி பண்ற காமெடிகள் சூப்பரா இருக்கும். ராதிகா கூட இருந்துகிட்டே அவங்க பண்ற காமெடி எல்லாம் வேற லெவல் பண்ணிருப்பாங்க. அது போல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஒரு சிட்டி வாழ்க்கையும், செகண்ட் ஆஃப்ல கிராம வாழ்க்கையும் இந்த படத்தை சூப்பரா பண்ணிருப்பாரு. மியூசிக் அந்த அளவுக்கு வேற லெவல் இருந்துச்சு. மியூசிக்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா, பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ராதா அழைக்கலால் என்ப ராகம், அந்த பாட்டு சூப்பரான பாட்டு. அது எனக்கு தெரியல, அந்த பாட்டு இந்த படத்துல தான் சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா இன்னும் 2-3 பாட்டு நல்லா இருந்துச்சு. அது எனக்கு சரியா மைண்ட்ல உட்காரல. ஆனா பாடல் எல்லா பாடல்களும் உண்மையிலே நான் நினைச்சது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த சொல்லுவார்ல, அந்த கல்லா கல்லான்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னும் 4 பாட்டு இந்த படத்துல செம பாட்டு எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. பாடல்கள் எல்லாமே, ஃபைட் அது போல இந்த படத்துல சூப்பர் என்னோட ஃபைட்டு எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லா கேரக்டரும் சூப்பரா நடிச்சதுனாலதான் இந்த படம் வந்து மாபெரும் ஹிட் ஆச்சு. இந்த படம் வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி தெற்கத்தி கள்ளன் அப்படின்னாவே ஒரு வெளிவிழா கொண்டாடின படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுவாங்க. விஜயகாந்த் சாருடைய வாழ்க்கையில மைல்கல்லா அமைஞ்சது வந்து தெற்கத்தி கள்ளன் படம் தான். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாளைக்கு 80வது படமா வரக்கூடிய படத்தை பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம். தெற்கத்தி கள்ளன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல். இன்னைக்கு பார்த்தாலும் இந்த படமெல்லாம் போர் அடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தெற்கத்தி கள்ளனை பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காது. வேற லெவல் ஃபேண்டாஸ்டிக் ஒரு குடும்ப சித்திரம், குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி படம் தான் தெற்கத்தி கள்ளன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறமேல சொல்லுங்க, கீழே கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.